வணக்கம் சென்டமா ஃபீவர்ஸ். இன்னைக்கு என்ன முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா நம்ம லேட்டாக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் போடுறோம். இன்டெலிஜென்ட் பீரோ ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு தடவை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆள் எடுப்பாங்க. ஓகேங்களா? எப்பொழுதுமே அதோட ரெக்ரூட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 1500 1600 இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வருஷம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜா ஆள் எடுக்கிறாங்க. 3717 அதாவது 3717 பேரை போஸ்டிங்க்கு ஆள் எடுக்கிறாங்க. இந்த இன்டெலிஜென்ட் பீரோவை பத்தி சொல்லணும் அப்படின்னா நமக்கு இந்த 1969 காலங்கள்ல 67 காலங்கள்ல பாகிஸ்தான் சைனாவோட என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு இது நடந்தது, போர் நடந்ததா. அந்த காலகட்டங்கள்ல ஆரம்பிச்சுதான் இன்டெலிஜென்ட் பீரோ. ஏன் இன்டெலிஜென்ட் பீரோ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உளவு இவங்க பாக்குறதே உளவு தொழில், அதாவது இன்டர்னல் செக்யூரிட்டியை இவங்க தான் வலுப்படுத்துவாங்க. எதனால அப்படின்னா இவங்க ஆள் எடுத்து இன்டெலிஜென்ட் பீரோ ஒர்க் பண்ணுவாங்க. உளவுத்துறை மாதிரி மாநிலத்துக்குள்ளேயே, அதாவது ஒவ்வொரு இந்தியாவுக்குள்ளேயே உளவு பார்ப்பாங்க. உளவு வேலையை தான் இவங்க பார்ப்பாங்க. ஸோ இவங்களை இது பண்ணதே இன்டர்னல் செக்யூரிட்டி, அதாவது இந்தியாவில் இருக்கிற இன்டர்னல் செக்யூரிட்டியை வலுப்பெறதுக்காக தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பகல்காம் அட்டாக்கு, புல்வாமா அட்டாக்லாம் நடந்துச்சுல, இன்டர்னல் செக்யூரிட்டி பலமா இருந்துச்சுன்னா அதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, அதனாலதான் இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க என்ன அப்படின்னா சேலரி இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவலுக்கு இருக்கும். ஓகேவா? இவங்களோட சேலரி 85,000 வரைக்கும் இவங்களோட சேலரி இருக்கும் எடுத்த உடனே. ஓகேவா? அது என்னென்ன டீட்டெயில்ஸ்னு ஃபுல்லா இப்ப பாத்துருவோம் வாங்க. இந்த இன்டெலிஜென்ட் பீரோ நோட்டிபிகேஷன் எப்ப ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 ஜூலை 2025 டு 10 ஆகஸ்ட் 2025 இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணிடணும். ஓகேவா? 10 ஆகஸ்ட் இதை ரொம்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. இந்த 19 ஜூலை 2025 டு 10 ஆகஸ்ட் 2025 இதோட மெயின் நோட்டிபிகேஷனே எங்களால போட முடியும். ஓகேங்களா? இதுக்காக இந்த இது கொண்டு வந்து இது பண்ண டீட்டெயிலா கொடுத்துருக்கோம்னா நம்ம அதுல இருந்து பிரிச்சு மொத்தமா இது பண்ணாம ஒரே இதுல கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த இன்டெலிஜென்ட் பீரோ, அதாவது அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் ஆபீசர், இதோட ACIO கிரேடு 2 இந்த வேலை எதுக்கு ஈக்குவல்னா சிஜிஎல், அதாவது எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவலுக்கு ஈக்குவல் ஆனது. ஓகேவா? சேலரியும் அப்படிதான் இருக்கும், 80,000க்கு மேல இருக்கும். ஓகே, இதோட ACIO கிரேட் 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 2025 லிங்க் கீழே இருக்கு. ஓகேவா? இது எந்த இதுக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இப்ப யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள். ஓகேவா? இந்த ரெக்ரூட்மெண்ட் டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் வந்தது 19 ஜூலை 2025. இந்த அப்ளிகேஷன் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா 650 ரூபா கொடுத்து அப்ளிகேஷன் பண்ணணும். ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இவங்க அனைவருமே 650 ரூபா கொடுத்து இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணிக்கணும். புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு 2 வருஷத்துக்குமே இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்ப 2025 கண்டக்ட் பண்ணிருக்காங்களா, 26 27 2027 விட்டு 2028 இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி எப்ப நடந்ததுன்னா 2023 நடந்திருக்கும். 23 முடிஞ்சோன்னா 24 25 இப்ப 2வது நடக்குதா, 2025 இப்ப நடக்குதுன்னா 2026 27 இப்பயே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா இது 2027 கூட நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். ஓகேவா? இது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அதே 19 ஜூலை தான். SC STக்கு என்ன அப்படின்னா 5550 அவங்க அமௌண்ட் கட்டி அவங்க இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஆல் ஃபீமேல்ஸ் எல்லாருக்குமே 550. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமினேஷன் த்ரூ ஃபீஸ் கிரெடிட் கார்டில், டெபிட் கார்டில், நெட் பேங்க்ல எது மூலயமா வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பே ஆஃப்லைன் த்ரூ ஈச்சலான் மூலயம் பண்ணிக்கலாம். இது எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு உண்டான ஃபீஸ் 650 இருந்து 550, 650ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க இதுல போய் பண்ணீங்க அப்படின்னா 700ன்னு ரவுண்டா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் டேட்டு 19 ஜூலை, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் 19 ஜூலை, லாஸ்ட் டேட் எப்ப அப்படின்னா 10 ஆகஸ்டுக்குள்ள பண்ணிடுங்க. ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு 18 வயசுல இருந்து 27 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓபிசி கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு 27 வயசு தான். ஆனா 10வது ஆகஸ்ட் அதுக்கு அப்புறம் இருக்கணும். 9வது ஆகஸ்ட் இருந்தாலே அவங்க அன்குவாலிஃபைடு. ஓகேவா? 10 ஆகஸ்டுக்கு அப்புறம் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, அது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன இந்த டீட்டெயில்ஸ் நான் அதுல இருக்கு சொல்றேன். ஓகேவா? செப்பரேட்டா சொல்றேன். இந்த 10 ஆகஸ்டுக்கு அப்புறம் அவங்க வயசு 27 பூர்த்தி அடைஞ்சு பிளஸ் இந்த ஓபிசி சர்டிபிகேட் ஒன்று எடுப்பாங்க. அது என்னன்னா ரிசர்வேஷனுக்காக 3 வருஷம், 27 + 3 30
இவங்க யாரு 5 வருஷம், யாரு SC ST அவங்க வந்து எத்தனை வருஷம்னா 5 வருஷம் போட்டு 32 வருஷம் வரைக்கும் போகலாம். ஜெனரல் கேட்டகரிக்கு 27 வயசு வரைக்கும் தான். ஓகே, அந்த இதுதான் அது. அதுக்கப்புறம் 10th ஆகஸ்டுக்குள்ள ஃபீஸ் பேமெண்ட் முடிஞ்சு இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடும். அப்புறம் அட்மிட் கார்டு, எக்ஸாம் டேட்டு, ரிசல்ட் இதெல்லாம் அது டென்டேட்டிவா அப்பப்போ வரும். நீங்க மெயில செக் பண்ணிக்க வேண்டியதான். கொடுத்த மெயில் என்னென்ன கொடுத்தாங்களோ அது செக் பண்ணிக்க வேண்டியதான். மினிமம் ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் எனி டிகிரிப்பா, ஏதோ ஒரு டிகிரியை முடிச்சிருக்கணும். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ல இருந்து முடிச்ச ஏதோ ஒரு இதுல டிகிரி முடிச்சிருக்கணும், அவ்வளவுதான். அதை பத்தி பெருசா நோட் பண்ண வேண்டாம். மினிமம் ஏஜ் லிமிட் 18 வருஷம், மேக்சிமம் ஏஜ் லிமிட் 27 வருஷம். ஓகே, இது எத்தனை போஸ்ட் இருக்கு அப்படின்னா 37-17 போஸ்ட். இதுதான் மிகப்பெரிய நல்ல விஷயமே. இப்ப குரூப் 2ல எத்தனை போஸ்டுக்கு எடுத்திருக்காங்கன்னா வெறும் 645 தான். அதுக்கு எத்தனை பேர் போட்டிடுறாங்க. சோ குரூப் 4க்கு எந்த அளவுக்கு போறாங்களோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. 37-17 போஸ்ட் எங்கேயுமே நடக்காது இது வரைக்கும். ஜென்ரலா ஐபில இப்ப 2024 எடுக்கிற 27 எடுக்கிறாங்க அப்படின்னா எத்தனை போஸ்ட் வரும்னு பாக்குறீங்களா? அப்பயே 1200 இந்த இதுலதான் வரும். இதோட 50% கம்மியா தான் வரும் அப்போதைக்கு ரெக்ரூட்மெண்ட். சோ இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த வாட்டி எல்லாரும் அடிச்சு உள்ள போயிடுங்க. ஓகேவா? தமிழ்நாட்டு மக்கள் இதுல அடிச்சு நொறுக்கி உள்ள போகணும். எல்லாத்துலயுமே அவங்க உள்ள போகணும். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து வெளியில தெரிய மாட்டேங்குது. இந்த இன்டெலிஜென்ட் பியூரோ ACI கிரேட் 2 இதெல்லாம் யார் எழுதுறாங்க அப்படின்னா சென்னையில UPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க, TNPSC குரூப் 1 சென்னையில யார் தங்கி படிக்கிறாங்களோ அவங்க தான் இதுல ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டு போறாங்க. இங்க ஊர்ல இருக்கிறவங்க இதுல சப்போஸ் இந்த டயர் 2 சிட்டி, டயர் 3 சிட்டி அப்படி இருக்கிறவங்க எல்லாம் யாருமே இந்த எக்ஸாம் எழுத மாட்டாங்க. அவங்களோட மெயின் மோட்டிவே என்னன்னா குரூப் 4. இது எங்கெங்கன்னா சென்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கு, திருச்சியில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, அதுக்கப்புறம் சென்னையில இருக்கு. சோ இந்த மாதிரி நியர்பை ஏரியாவில இருக்குங்கிறப்போ ஏன் இதை எழுத மாட்டாங்க தமிழ்நாட்டுல இருந்து தெரியல. சோ இதுல இருந்தா எழுதி போகணும். ஓகேவா? இந்த பாருங்க, இந்த எலிஜிபிலிட்டி அண்ட் வேகன்சி கேட்டகரி என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த IB ACIO கிரேட் 2 என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படின்னா இது வந்து URன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு 1537 போஸ்ட். இது OBC கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு அவங்க இந்த கேட்டகரிலையும் போட்டிடுவாங்க. ஓகேவா? பாத்துக்கங்க, OBC கேட்டகரி 946 போஸ்ட். ஓகே, அது 1000க்குள்ளதான் வருது. இவங்க இதுலயும் போட்டி போடுவார்கள். ஓகேங்களா? OBC சர்டிபிகேட் ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணா 4-5 நாள்லயே உங்களுக்கு ஆன்லைன்லயே வந்துடும். ஸோ OBC கேட்டகரி உள்ளவங்க, என்ன வயசு ரிசர்வேஷன் பண்றவங்க, அவங்க இதையும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 442 போஸ்ட். ஏன்னா அவங்க வந்து இன்கம் சர்டிபிகேட்லாம் எடுத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் SC அண்ட் ST 566 போஸ்ட். STக்கு 226 போஸ்ட். ஆக மொத்தம் 37-17 போஸ்ட். இது பேச்சுலர் டிகிரி எனி ஏதாவது ஒண்ணு பேச்சுலர் டிகிரி இருக்கலாம். ஓகே, பேச்சுலர் டிகிரி எனி பேச்சுலர் டிகிரி இருக்கலாம். ஓகே, வேற ஒண்ணும் இல்லை. IB ACIOட சேலரி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 44,900 இருந்து 1,42,400 பெர் மந்த். ஆனா இது லெவல் பே, அதுக்கப்புறம் பினான்ஸ் கமிஷன், 8th பே கமிஷன் மூலயமா இந்த வாட்டி எவ்வளவு சேலரி வரும்னா எக்ஸாக்டா 85,000க்கு மேல வரும். ஓகே, இதுல அலவன்ஸ், HRDA, TA அலவன்ஸ், அதர் அலவன்ஸ் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எல்லாமே உண்டு. அதுக்கப்புறம் இந்த இன்டெலிஜென்ட் பியூரோ ACIO செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயர் 1 எக்ஸாம், டயர் 2 எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து டயர் 3 அதுதான் வந்து இன்டர்வியூ. ஓகேவா? அதனால இந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா phase 1 டயர் 1 ரிட்டன் எக்ஸாம், டயர் 2 ரிட்டன் எக்ஸாம். இது டிஸ்கிரிப்டிவ் டைப்பா இருக்கும். இது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். மொத்தம் 100 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுதணும். 20 கொஸ்டினா இங்கிலீஷ்க்கு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 20 கொஸ்டின்ஸ் வரும், ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு 20 கொஸ்டின்ஸ் வரும், மேக்ஸுக்கு 20 கொஸ்டின் வரும், ரீசனிங் 20 கொஸ்டின் வரும், இங்கிலீஷ் 20 கொஸ்டின் வரும். ஆக மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் வரும். அதுவும் பின்னாடி பார்ப்போம். ஸோ இதுல எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இன்டர்வியூ 100 மார்க், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இது அனைத்துமே 8 மாசத்துல இருந்து 10 மாசத்துக்குள்ள இப்ப 2025 எக்ஸாம் எழுதுறீங்க. இப்போ 10th ஆகஸ்ட் க்ளோசிங் டேட் முடியுது. அதுல இருந்து எக்ஸாம் எப்போ வரணும், ஒரு மாசத்துல 2 மாசத்துல எக்ஸாம் வந்துடும். அதுல இருந்து 10 மாசம் கணக்கு வச்சுங்க. இப்போ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல நடக்குதுன்னா அடுத்த அக்டோபருக்குள்ள நீங்க போஸ்டிங்ல போயிடுவீங்க. ஓகே, அடுத்த 10 மாசத்துக்குள்ள அக்டோபர், ஆகஸ்டுக்குள்ள நீங்க இன்டெலிஜென்ட் பியூரோ ஆபீசரா நீங்க வேலைக்கே போயிடுவீங்க. உங்க கையில சம்பளம் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நீங்க ட்ரைனிங் பீரியட்லயே உங்களுக்கு 80,000 சேலரி கிட்டத்தட்ட வந்துடும். ஓகே, சோ அது முடிஞ்சுதா? அதுக்கப்புறம்
இதோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டயர் 1 எக்ஸாமினேஷன். இந்த டயர் 1 எக்ஸாமினேஷனு ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமினேஷன் பத்தி சொல்லுது. எக்ஸாம் 1 ஹவரா இருக்கும். ஓகே, 20 கொஸ்டின்ஸ் 1 மார்க். ஓகேங்களா, 100 அப்ஜெக்டிவ் டைப் எம்சிக்யூஸா இருக்கும், கொஸ்டினா இருக்கும். அதை 5 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பார்ட்டு, ஜெனரல் ஸ்டடிஸ் 2 பார்ட்டு, நியூமரிக்கல் ஆப்டிடியூட் 3வது பார்ட்டு, ரீசனிங் 4வது பார்ட்டு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் 5வது பார்ட்டு. ஓகேவா, இந்த தப்பான இதுக்கு மார்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ 2 கொஸ்டின்ஸ், அதாவது 4 கொஸ்டின் ரைட்டா இருக்கு, ஒரு கொஸ்டின்ஸ் இதா இருந்ததுன்னா அதுல மார்க் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு, அதையும் பாத்துக்கங்க. அக்யூரசி ரொம்ப முக்கியம், 100 மார்க். ஓகேவா, அதுக்கப்புறம் டயர் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப். இது என்ன அப்படின்னா 50 மார்க்ஸ்க்கு. எஸ்ஏ வந்து 20 மார்க்கு, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் 10 மார்க்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து, எக்கனாமிக்ஸ்ல இருந்து, சோசியோ பொலிட்டிக்கல் இஷ்யூல இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆக மொத்தம் 30 + 20. சின்ன எஸ்ஏ மாதிரி இதை எழுதணும். மொத்தம் 50 மார்க்கா? இந்த 50 மார்க் இது 1 ஹவர் டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதணும். இப்ப சொல்ல தெரியுதா எதனால யூபிஎஸ்சி படிக்கிறவங்களும் எஸ்எஸ்சி சிஜிஎல் படிக்கிறவங்களும் அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 1 படிச்சவங்களும் எதுக்காக இந்த எக்ஸாம் எழுதிட்டு ஈஸியா உள்ள போயிடுறாங்கன்னு. ஸோ அதனாலதான் சொல்றேன். இது இன்டர்வியூ. அதுக்கப்புறம் டயர் 3ல இன்டர்வியூ வைப்பாங்க, அது 100 மார்க். மொத்தம் எத்தனை மார்க் எடுக்கணும் அப்படின்னா 100 100 200 250. 250ல நீங்க எப்பொழுதுமே ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா 55%. இப்போ 250ல 50%ங்கிறது எத்தனை அப்படின்னு பாக்குறப்போ 125. அதுல இருந்து 55 50% 125. அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா டெஃபினட்டா உள்ள போயிடலாம். 135 மொத்தமா இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல எக்ஸாம் சென்டர்லாம் எங்கெங்க போடுறாங்க அப்படின்னு பார்ப்போம். தமிழ்நாட்டுல எக்ஸாம் சென்டர் அப்படின்னா சென்னையில, கோயம்புத்தூர்ல, மதுரையில, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் எல்லாமே நியர்பை இருக்கிற ஏரியா போட்டிருக்காங்களா? இப்போ டெல்டா ஏரியால இருக்கிறவங்க திருச்சிராப்பள்ளி பக்கம், சவுத் சைட்ல திருநெல்வேலி பக்கம், சேலம் கோயம்புத்தூர் சைடு, அதாவது மதுரை இந்த சைடு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், சென்னை எல்லா மெயின் சிட்டிலுமே என்னது எக்ஸாம் சென்டர் வச்சிருக்காங்க. இந்த தமிழ்நாடு மாணவர்கள் யாருமே இந்த எக்ஸாமை தயவு செய்து தவற விட்டுறாதீங்க. ஓகேவா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும். எல்லாரும் வந்து டிஎன்பிசி அப்படியே போக வேண்டாம். ஆனா இன்னொன்னு சொல்லிக்கிறேன், எக்ஸாம் பாஸ் பண்ணா யாருக்குமே தமிழ்நாட்டுல வேலை இருக்காது. இப்ப ஜென்ஸா இருந்ததுன்னா லூதியானாவா இருக்கலாம், டெல்லியா இருக்கலாம், மகாராஷ்டிரா இருக்கலாம், அதர் மாநிலத்துல தான் போடுவாங்க வேலை. லேடிஸ்களுக்கு எப்படி போடுவாங்கன்னா நியர்பை கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நியர்பையா போடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் தர மாட்டாங்க, ஆஃபீஸ் ஒர்க் தான் தருவாங்க லேடிஸ்க்கு. பட் எல்லாமே ரேங்க் ஒண்ணுதான், சேலரி ஒண்ணுதான். ஸோ எல்லா சேஃப்டி இருக்கும். லேடிஸும் இதை கண்டிப்பா எழுதணும். அதுக்கப்புறம் எல்லாமே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஏஜ் கேட்டகரி, இதுதான் மெயின். யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. எலிஜிபிள் பை டேட் ஆஃப் பர்த் படி என்னன்னா ஏஜ் 18 to 27 as on ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அன்ரிசர்வ்ல இருக்கவங்க 10 ஆகஸ்ட் 1998 அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும் அன்ரிசர்வ்ல. ஓபிசியா இருக்கிறவங்க 10 ஆகஸ்ட் 1995க்கு அப்புறம் பிறந்திருந்தாதான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்சியா இருக்கிறவங்க 10 ஆகஸ்ட் 1993. அதுக்கப்புறம் எஸ்டியா இருக்கிறவங்க 10 ஆகஸ்ட் 1993. அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு 10 ஆகஸ்ட் 1998. இது எல்லாமே பூர்த்தி பண்ணவங்க மட்டும்தான் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். அதையும் பாத்துக்குங்க. இது வந்து சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போஸ்ட் ஆல் இந்தியா டிரான்ஸ்பர் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஒன்லி கேண்டிடேட்ஸ் வில்லிங் டு இந்தியா ஷுட் அப்ளை. இந்தியாவில் இருக்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் டீடைல்ஸ் இதுல எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆல் கேண்டிடேட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் 450. மேல் கேண்டிடேட்ஸ் அண்டர் சர்வே எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்லாம் இது 450. ஸோ உங்களுக்கு இது ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த இன்டெலிஜென்ட் பீரோ ACIO எக்ஸாமை அப்ளை பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.